எந்த மனுஷனை நம்பாத, எந்த அதிகாரியை நம்பாத, கர்த்தரை நம்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி பாஸ்டர் மனுஷனை நம்பாம எப்படி பாஸ்டர்? என் கணவனாரே ஒரு மனுஷன் தானே, என் மனைவியே ஒரு மனுஷன், என் பிள்ளை ஒரு மனுஷன் தானே, எப்படி பாஸ்டர்? இல்ல, நல்லா கவனிங்க. நம்பாதன்னு சொல்ற காரியம் என்னன்னா, கர்த்தர் அவர்களுக்கு மேலானவர். சத்தமால இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். Jesus is above than your husband. Jesus is above than your kid. உன் பிள்ளைய காட்டிலும் ஏசப்பா தான். ஏன் லேட்டா வந்த? பிள்ளையனால லேட்டா வந்த. பிள்ளைய சபிக்கிற நீ. ஆராதனை சரியான நேரத்துக்கு வரணும். ஆராதனை அவ்வளவு எவ்வளவு பெரிய காரியத்தை ஏசப்பா உனக்கு தர, நீ பெற்றுக்கொள்றல்ல, கவனமா இருக்கணும்ல. you are receiving from God. you are nothing, we are nothing. ஒன்னத்துக்கும் உதவாது. ஆண்டவர் என் தாழ்மையில நினைக்கிற தேவனா இருக்கிறாரு. எனக்கு ஒன்றும் உதவாத நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கிறாரு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு மாத்திரம் எந்த சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, எந்த சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. மனுஷனை நம்பாத, கர்த்தரை நம்பு. பிரபுக்களை நம்பாத, கர்த்தரை நம்பு. அவர் ஸ்தோத்திரம், அவர் மத்தியில் நீ கர்த்தரை ஆராதிக்க 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 ராஜாக்கள், பிரபுக்கள், மனிதர்கள், ஆமென், ஹல்லேலூயா, அதிகாரங்களுக்கு நமக்கு ஒரு கிருபையை தர வல்லவராய் இருக்கிறார்.